வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். வக்ரசனி பெயர்ச்சி பலன்கள். இது பெயர்ச்சி கிடையாது, வக்ரசனி. வக்ரசனின்னா ஏற்கனவே சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அது வருஷம் வருஷம் வக்ரம் அடையும். 4.5 மாதம் எப்பவுமே சனி வக்ரம் அடைஞ்சால் 4.5 மாதம். இந்த முறை ஜூன் மாதம் 29லிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 கிட்டத்தட்ட 4.5 மாதம். ஜூன் 29 ஸ்டார்டிங். வீடியோ தயவு செஞ்சு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோலையுமே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ நான் சொல்கிறேன். அது எந்த வீடியோ பேச போகிறேன், அது எவ்வளோ நாள் என்னன்றது டியூரேஷனை பற்றி பேசுகிறோம். வீடியோட எண்டில், அதாவது உங்கள் ராசியை முடிஞ்ச உடனே அதை பற்றின விளக்கங்களை கொடுக்குறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி உங்களுக்கு பொருந்தும், ராசிக்கு பொருந்துமா, லக்னத்துக்கு பொருந்துமா, எப்படி உங்கள் பர்த் சார்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்குறது, எல்லா கிளாரிட்டியும் கொடுக்குறோம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தயவுசெய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பரோட உறவுகளோடு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு ஒரே நோக்கம், இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அடுத்தடுத்து இது நடக்க போகுது, நிகழ்வு நடக்க போகுது. அது எப்படி நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணோம், என்னென்ன சேஞ்சஸை கொடுக்கும். நான் சொல்கிற மெசேஜ் லைஃப் கிடையாது. நான் சொல்கிற மெசேஜ் உங்கள் லைஃப்பில் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது அல்லது ஒரு கெட்டது நல்லது இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதில் ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்ய முடியும், இல்லை கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும், இல்லை அந்த டைமை அவாய்ட் பண்ண முடியும், இல்லை அந்த டைமை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட நம்பிக்கையில் தான் அதை கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து கொடுக்கறதுடைய நோக்கம் இதுதான். ஸோ தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப்பை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், துலாமுக்கு வந்து சனி வந்து யோகக்காரகன். ஒரு யோகக்காரகன் வந்து கேந்திரத்துக்கும் அதிபதியாக வர்றார், கோணத்துக்கும் அதிபதியாக வர்றார். லார்ட் ஆஃப் 4 and 5. 4க்கும் அவர் தான் அதிபன், 5க்கும் அவர் தான் அதிபன். இப்போ 2 வீடுகளுக்கும் அதிபனாக இருக்கிற இந்த சனி வந்து வக்கரம் அடையும் போது பலன்கள் வந்து சாதகமாக இருக்குமா? நிறைய பேருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா, சனி வந்து ஒரு யோகக்காரகன், இவர் போய் வக்கரம் அடிச்சிட்டாரே, நமக்கு ஏதாவது கெடுதல் நடந்துருமா, ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமா, ஏதாவது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இருக்குமா? அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த வக்கரம் என்ன பண்ணும், என்ன சொல்லுது அப்படின்னா, மெசேஜ் என்ன கொடுக்குதுன்னா, இருக்கிற வேலை, இருக்கிற வாழ்க்கை, இருக்கிற குடும்பம் அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்களாம் வந்து நம்ம இந்த இந்த வக்கர காலத்தில் எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவோம், ஒன்று பெருசாக போவோம், ஒரு பெரிய திட்டத்தை போடுவோம் அப்படிங்கிறதுக்கு இது சரியான காலம் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் தான். மெயினாக வந்து பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சரியான காலம் இல்லை. இந்த டைமில் அதை செய்ய வேண்டான்றது மட்டும்தான் ஒப்பீனியன். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போதும். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சிடும். நவம்பர் 15 தான் முடியும். கிட்டத்தட்ட 4.5 மாதம், 4.5 மந்த்ஸ். இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து சுக்கிர பயிற்சி நடக்கும், சூரிய பயிற்சி நடக்கும், புதன் பயிற்சி நடக்கும். இதெல்லாம் மாதம் மாதம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அப்பவும் சனி வக்ரத்தில் இருப்பார். அவர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னா, உங்களுடைய வேலை ரெகுலராக நல்லா போயிட்டுருக்கா, கண்டினியூ பண்ணுங்கள். புதிய வேலை வேணுமா, ட்ரை பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்லேயே ஒரு ஏதாவது இடையூறு பண்ணுற மாதிரி இருக்கா, ஸ்லைட்டாக. எப்படின்னா, இந்த கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு கல்யாண விஷயம் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த வக்கர காலம் என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அதிகமாக பேச வைக்கும். நார்மல் போர்டில் லைஃப் போயிட்டுருக்கு, உங்களுடைய டெய்லி விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க, நார்மலாக போயிட்டுருக்கு, இந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வக்கர காலம் என்ன பண்ணோம், அன்வான்டான கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை, தேவையற்றதை, இது நடந்தால் எப்படி இருக்கும், இது நடக்குமா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேச வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வரும்போது அதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணி அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸில் கொஞ்சம் கிளியராக கொண்டு போயிடும். அடுத்தது ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமானு பார்க்குறோம். வக்ர காலங்கள் சிறிதனமாவது பாதிப்பு கொடுக்கும். ஏன் தரும் அப்படின்னா, அவர் வந்து லார்ட் ஆஃப் 4, 4 கூடியவர். ஏன்னா துலாமுக்கு வந்து 4ம் 5ம் அவர் தான். ஸோ 4 கூடியவர் வக்ரமாக இருக்கும் பொழுது உடல் ரீதியாக ரொம்ப ஒரு அலைச்சல், மன உளைச்சல், சம்டைம்ஸ் வந்து ஓவர்லோடு, ஒர்க்கில் வந்து ஓவர் ப்ரெஷர், ஓவர்லோடு, அந்த மாதிரி நடக்கும்போது வரக்கூடிய உடல் அந்த உளைச்சல், மன உளைச்சல் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொடுக்கும். அந்த ஒரு பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அதை சரி செய்து கொண்டால் எல்லாம் சுபம். இது 2வது விஷயம். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, துலாமை பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது இடைஞ்சல்களை செய்வாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல லாபகரமான காலகட்டமாக ஏதாவது வேறு சோர்ஸில் உங்களுக்கு வருதுன்னா, அதுக்கெலாம் சனி வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக உங்களை ரியாக்ட் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரொம்ப காமாக, ரிலாக்ஸாக, கூலாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். வக்கர காலம் சனி எப்போவுமே துலாத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணி தான். அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை யோசித்து செய்யுங்க, ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செய்யுங்க. 3 விஷயமாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து சேஃப், ஒன்று வந்து ரிஸ்க், இன்னொன்று வந்து நியூட்ரல். அது எப்படி வேணால் மாறலாம். அப்படி பிரித்து சேஃபாக இருக்கிறத மட்டும் பண்ணால் போதும். எதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு வந்து 100% சேஃப் அண்ட் பேக்கப் இருக்குது
அதில் மட்டும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமா இருக்கலாம், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். துலாம் வக்ர சனி ஓரளவுக்கு கெடுக்காமல் பெரிய லெவலில் அது கொடுக்கக்கூடிய இடத்துலையும் கிடையாது. குறிப்பாக வந்து இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணும். சில பேருக்கு திடீர்னு சேஞ்ச் பண்ணலாம்னு ஐடியா வரும். சில பேர் நிறைய அந்த ரிப்பேர் செலவெல்லாம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். அதை சரி செய்து கொண்டால் போதும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோடைய கண்டினியூஷன் இப்போ ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். முதல்ல வக்ரம்னா என்ன? எல்லாம் வக்ரம்னா என்னென்னா பின்னாடி நகருது, ஒரு கிரகம் வந்து பின்னாடி நகருதுன்னு சொல்கிறான். பின்னாடிலாம் நகராது. ஒரு சர்டன் டிகிரியில் வந்து பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் அப்படி பார்க்கும்போது இது வந்து இப்போ விஞ்ஞானபூர்வமாகவும் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சர்டன் டிகிரியில் வந்து இந்த கிரகங்கள் நகர ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். ஆனால் அது பின்னாடி நகர்றது இல்லை. அப்படி அது ஸ்லோ பண்ணிடும். அதோடைய மூவ்மெண்ட் வந்து அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை ஸ்லோ பண்ணும்போது அது பின்னாடி நகர மாதிரி தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அந்த வக்ரம்னா அந்த அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஃப்ளோவில் வருது, அந்த ஃப்ளோ திடீர்னு கட் ஆச்சுன்னா, திடீர்னு அந்த எனர்ஜி பாஸ் பண்ணுறது குறைஞ்சதுன்னா அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கல, அதுதான் வக்ரம். ஸோ வக்ரத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, சனி வந்து ஒரு அசுபக்கோள், இயற்கையாக வந்து ஒரு அசுபர். யாருக்கெல்லாம் ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திரம்னா 1 4 7 10 1 4 7 10 உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு 1 4 7 10க்கு அசுப வீடாக சனி வரணும். அசுப வீடாக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நன்மையை செய்வார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, சனி தசை நடக்குதா முதல்ல உறுதிப்படுத்துங்க. சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வக்ர காலம் என்பது முழுமையாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சனி தசை நடக்காதவங்களுக்கு வெறும் 15லேருந்து 20% தான். அதுவே ஹை. சனி வந்து ஒரு என்ன சொல்ல மோஸ்ட் டாமினேட்டிங் பிளானட்னால வந்து நான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கொடுக்குறேன். பட் சனி தசை நடக்கவில்லை என்றால் அவங்களுக்கு இந்த வக்ர பலன் என்பது வெறும் 10லேருந்து 20, ஒருத்தர் பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் 15 வரைக்கும் நம்ம ஆவரேஜ் வச்சுக்கலாம். அடுத்தது சனி புக்தியாவது இருக்கா, புக்தியிலாவது சனி இருக்கான்னு பாருங்கள். புத்தியில் உங்கள் சிந்தனைகள் அப்படி இருக்கும். இதில் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ராசிக்கார லக்னத்துக்கா? கரெக்டு. சனி வந்து விதி கிரகம். ஒரு மனிதனுடைய விதியை வந்து நிர்ணயிக்கிறதே சனி தான். நீங்கள் வேணால் எல்லார் ஹாரோஸ்கோப்லையும் எடுத்து பாருங்கள். சனி மட்டும் கெட்டு போகலன்னா விதியை கெடுக்க மாட்டார். மற்ற என்ன கஷ்டம் வந்தாலும் சரி விதி வந்து காப்பாற்றும். சனி வந்து கெட்டு போயிடுச்சு சாட்டில், அது வந்து எப்படி கெட்டு போகும் அப்படின்னா, டோட்டலாக எந்த கிரகத்துடைய சப்போர்ட்லையும் இல்லாமல், எந்த கிரகத்துடைய கூட்டணியும் இல்லாமல், எந்தோடைய பார்வையும் இல்லாமல், பர்டிகுலராக குருவுடைய பார்வை இல்லாமல், அதுவும் பர்டிகுலராக அது வந்து சனி சம்டைம்ஸ் ராகு இல்லை கேது இல்லை செவ்வாய் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அது அசுப ஸ்தானத்துலேயும் போய் நிற்கும், அசுப வீட்டில் போய் நிற்கும். அப்படி இருந்து அந்த சனி வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8 12 6ல் வந்து சனி இருக்குது அட்வான்டேஜ். பட் 8 12 அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து அந்த துர்பலனை கொடுக்கும், விதியை கெடுக்கும். அப்படி இல்லை, சனி வந்து ரூட்டு கிளியராக இருக்கார், சார்ட்லேயே நல்ல பொசிஷனில், நல்ல கிரக சேர்க்கையில், நல்ல கிரக பார்வையில், சுபர் வீட்டில், சுபர் நட்சத்திரமில், யோகக்காரகனாக வந்துட்டார்னா சனி நன்மையை செய்வார். ஒரு மனிதனுடைய விதியை நல்லபடியாக கொண்டு போவார். விதியை கெடுப்பாரா கொடுப்பாரா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது உங்கள் சுயஜாத்தை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணுறது. அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரேலியா நான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ எப்படி இந்த இதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, லக்கணத்துக்கு தான் இது பலன் முழுமையாக பலிக்கும். ராசியை விட இது லக்கணத்துக்கு தான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் லக்கணத்துனா விதியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. ஸோ உங்கள் லக்கணம் என்ன நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர்த்தில் உங்கள் லக்கணம் என்ன, அந்த லக்கணத்துக்கு சனி யோகராக வராரா, பாவகிரகமாக வருதா, மத்தியஸ்தராக வராரா, எப்படி வராரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதி, எப்படி பார்த்தாலுமே சனி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும், அதாவது எல்லா லக்னத்துக்குமே ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒருவர். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், மேஷத்துக்கு 10ஆம் இடமான தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவர். ஸோ முக்கியமான விஷயத்துக்கு வரார். ரிஷபத்துக்கு யோகக்காரனே அவர் தான், அதிர்ஷ்டத்தையே அவர் தான் கொடுப்பார். அதே மாதிரி மிதுனத்துக்கு அவர் பாக்கியாதிபதி, 9th house லார்டு, அதே 8 கோடி தான் வரார். பட் ஆனால் பாக்கியாதிபதி. கடகத்துக்கு ஒன்றே சொல்வீங்க, கடகத்துக்கு வந்து சனி வந்து பகையாளி, கரெக்டு தான். ஆனால் அதே கடகத்துக்கு சனி தான் கலசரக்காரகனாக வரார். வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சு இந்த வாழ்க்கை துணை எப்படி அமையன்றதை சனி நிர்ணயிக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் சிம்மத்துக்கு, சிம்மம் சூரியனுக்கு சனி மகன் பகை, கரெக்டு தான். ஆனால் அதே சூரியனுக்கும் அவர் தான் கலசரக்காரகன். ஸோ அதாவது அரச குடும்பம்னு சொல்கிறோம். அரச குடும்பம்னா ஒரு ராஜா ராணி, அந்த மாதிரி வீடுகள் தான் சூரிய சந்திர வீடுகள். கடகமும் சிம்மமும் பார்த்திங்கன்னா அரசர்கள் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது. அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா ராணியாக அது சூரிய சந்திரர்கள். அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தான் சனி. ஆனாலும் அந்த சனி அவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்மந்தப்படுது. அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணும். அது ரொம்ப கவனமாக வாழ்க்கை துணை தான் எவங்கவங்க எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி யோகக்காரர்கள், துலாமுக்கு முழுமையான யோகக்காரர்கள். அப்புறம் விருச்சிகம் எடுத்திங்கன்னா 4 கூடியவன், 4 கூடியவன் அசுபராக வரார். ஒரு மனிதன் சுகமாக இருக்கணுமா சுகம் இல்லாமல் இருக்கணுமா சனி டிசைட் பண்ணுவார். அது விருச்சிகத்துக்கு. தனுசு எடுத்து பாருங்கள், குரு தானே, அதுக்கு சனி என்ன, சனி தான் உங்களுக்கு குடும்பம், உங்களுடைய தனம், அது மூலியமாக தான் கிடைக்கிது.
அப்போ சனி எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணாரு. மகரம் கும்பத்துக்கு அவங்களே தான் அதிபதி, சனி தான் லக்னாதிபதியே. ஸோ அவங்க விதி அவங்களே டிசைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலேன். மீனம் சனி தான் லாபம் கொடுப்பார். லாபம் கொடுக்குறாரா விரயம் கொடுக்குறாரா என்னென்னு சனி எப்படி பார்த்தாலுமே எல்லா லக்னத்துக்குமே அந்த விதியில் ஏதோ ஒன்று விளையாடுவார். அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்கள் பர்த் சார்ட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி யோகக்காரனா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி யோகமாக இருக்காரா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த வக்ர பலனை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் பர்த் சார்ட் ஜென்ரேட் பண்ணி கிளியராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்கள் சார்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீசஸ் ஆல்சோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் தனியாக வீடியோ பண்ணிவிட்டேன். அந்த சர்வீஸ்லாம் எப்படி இருக்கணும் வீடியோ பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.